இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா குழந்தை பெற்ற உடனே நார்த் சைடில் இருக்கிறவங்க குழந்தை பிறந்த உடனே எளிமையான உணவுகள் தானே ஆரம்பத்தை கொடுப்பாங்க. நம்ம ரசம் சாதம் அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா கோதுமை மாவை அல்வா மாதிரி கிண்டி கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையாக சப்பாத்தி அப்படிங்கும்போது கடினமான உணவு, அதை வந்து செமிக்கக்கூடிய திறன் வந்து அந்த நேரத்தில் வயிற்றுக்கு இருக்காதுங்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஒரு சில மாதங்களுக்கு வந்து கோதுமை மாவை நல்லா ரொம்ப சாஃப்டாக அல்வா மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்தந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எது வந்து அவங்க எளிமையான உணவு, ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகிற உணவு வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்குமே அந்த எளிமையான உணவு முறைங்கிறது நல்லாவே பரிச்சயமாயிடும். ஸோ அது வந்து உணவு பரிந்துரைப்பில் நாங்கள் சொல்கிறது எளிமையான டைஜஸ்டபிள் ஆகிற உணவை வந்து நோயுற்ற காலங்கள் சாப்பிடணும். அதை தவிர வேறு எந்த மருந்துகளையும் நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறதும் இல்லை, பயன்படுத்த சொல்கிறதும் இல்லை. ஸோ அதனால தான் வள்ளுவர் வந்து மருந்து தேவையில்லை அப்படிங்கிறத தன்னுடைய அதாவது உலக ஞானத்துடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி மருத்துவம் தான் எல்லாருக்குமான பொருந்தும் அப்படிங்கிறது. ஏன்னா திருக்குறள், இதுக்கு முன்னாடி நான் சமயங்கள் சார்ந்தது நிறைய பேசியிருக்கேன். எல்லா சமயமும் உருவாச்சு, எல்லா கோட்பாடுகளும் தத்துவங்களும் உருவாயிருக்கு அப்படின்னா அந்த கோட்பாடுகளும் தத்துவங்களும் வந்து அந்த சமயத்துக்கான அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பைபிளாக இருக்கட்டும், இல்லை குரானாக இருக்கட்டும், இல்லை பகவத்கீதையாக இருக்கட்டும், எந்த மாதிரியான நூல்களாக இருந்தாலும் அந்த சமயத்துக்காக எழுதப்பட்டது. ஆனால் திருக்குறள் எல்லா சமயங்களுக்கும் உகந்த ஒரு நூல். அது எப்படிப்பட்ட காலங்களுக்குமே அதில் இருக்கிற குறிப்புகளும் அதில் இருக்கிற குறள்களும் நமக்கு மிக சரியாக நம்மளை கைட் பண்ணக்கூடிய ஒரு நூல். அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து தான் திருவள்ளுவர் அதை எழுதியிருக்கார். அவர் சமயத்துக்காக அதை எழுதலை, சமயம் சார்ந்த விஷயமாகவும் எழுதலை, இல்லை இது தமிழகத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய மாதிரி எழுதலை, இல்லை அந்த தமிழகத்தை அந்த சமயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்து அதுக்காக அதை எழுதலை. ஏன்னா இது சமய நூலே இல்லையே, இது பொதுவான ஒரு நூல் இல்லையா. இதில் எல்லாமே இருக்குது. இறைவன் வழிபாட்டு முறையிலேருந்து மனித வாழ்வை எப்படி செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து, மனித மாண்புலேருந்து, மனித பண்புலேருந்து, அப்புறம் வந்து வாழ்க்கை முறைகள் எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கையில் இல்லறம் எப்படி இருக்கணும், தாம்பத்தியம் எப்படி இருக்கணும், காதல் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து பொய் ஏன் சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அதில் அடங்கியிருக்கு. எல்லா விஷயங்களுமே எல்லா காலத்திற்கும் ஏற்ற மாதிரி இதில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் இது பொதுவான ஒரு நூல். அப்படி இருக்கிறதுனால தான் மருத்துவமும் சரி பிற விஷயங்களும் சரி பொதுத்தன்மையிலேருந்து, அதாவது எல்லா இடங்களுக்கும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவருடைய அனுபவத்தில் எது மிக சரியான எல்லாருக்குமான உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான பொருந்தக்கூடிய ஒரு தத்துவங்களை தான் வந்து திருக்குறள் முன்வைக்குது. அப்போது இது சமயம் சார்ந்த நூல் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இது எந்த சமயத்தையும் முன்னிறுத்தலை, இது காலத்துக்கு ஏற்ற உருவாகலை. இது இந்த காலத்தில் இது ஏன்னா அவர் பர்டிகுலராக ஒரு களவாமை பற்றியோ, பர்டிகுலராக கோபத்தை பற்றியோ, பர்டிகுலராக பலாத்காரம் பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி பற்றியோ, இல்லை பர்டிகுலராக கடவுள் பக்தியை பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றி பேசலையே. அதில் எல்லா 133 அதிகாரங்களும் எல்லா காலத்துக்குமே எல்லா விஷயங்களுமே அதை உள்ளடக்கிது. அப்போது இது சமயம் சார்ந்த ஒரு நூலே கிடையாது. இது பொதுவான எல்லா முக்காலத்திற்கும் சரியான எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிக்குமே உகந்ததான எல்லா மக்களுக்குமே பயன் தரக்கூடிய ஒரு நூலாக தான் திருக்குறள் வந்து இன்றைக்கும் இருந்துட்டுருக்கு. அதனால தான் எத்தனையோ 2500 வருடங்களை தாண்டி எல்லா காலத்தையும் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு காலங்கள்லையும் அது வந்து மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறதும் இன்றைக்குமே திருக்குறளை வந்து எல்லா பகுதி உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்கள்லையும் அதை வந்து அதாவது அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி இல்லை, இன்னும் எத்தனையோ 100 ஆண்டுகளை கடந்தோ 1000 ஆண்டுகள் கடந்தாலும் திருக்குறள் அப்போவுமே அந்த காலத்துக்கான ஒரு மறையாக தான் இருக்கும், ஒரு நூலாக தான் வந்து இருக்குங்கிறது தான் வந்து அதோடைய மிக 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 விசேஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல இந்த மருத்துவம் அப்படிங்கிற இடத்துல நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தனை வேண்டாமாம் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக எடுத்த உடனே மருந்ததிகாரத்தில் முதல் குறளே அதுதான் சொல்லியிருக்காரு. அடுத்த குறளாக கூட அதை சொல்லலை, கடைசியாக கூட இறுதி நிலையில் கூட அவர் சொல்லலை. முதல் குறளாகவே அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா மருந்தனை வேண்டாமான்றதை அடித்து சொல்லிட்டார். அப்போது அவருடைய அனுபவம் எல்லா மக்களுக்கும் எல்லா பிரதேசங்களுக்கும் போனால், இப்போ நம்ம வேறு ஊர்களுக்கு போகிறோம், ஷிஃப்ட் ஆகிறோம், அங்கே இருக்க மக்கள் இங்கே வராங்க, இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போகிறாங்க, இந்த ஊர் இப்படி போகுது. ஸோ எந்த நிலப்பகுதி போகிறோம், காட்டுக்கு போகிறோம், பாலைவனத்துக்கு போகிறோம், மலை பிரதேசங்களுக்கு போகிறோம். அப்போ எந்த இடத்துக்கு போனாலும்
மருந்துன்றதை தூக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை அங்கே போய் மருந்து சாப்பிட்ற இப்போ நான் வந்து ஒரு சித்த மருத்துவ மருந்துகளை பயன்படுத்துகிற ஒரு மனுஷியாக இருக்கேன் அப்படின்னா நான் இந்த மருந்தை தான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த மருந்து தேடி ஒரு இடத்த தேடிட்டு இருக்க வேணாம் இல்லையா? மருந்தே இல்லாத ஒரு மருத்துவம் இருக்குது. நான் எங்கே போனாலும் மருந்து இல்லாமல் என் உடல் தனக்கான சரிப்படுத்திக்கும்னு சொல்லி ஒரு புள்ளியை வந்து நீடில் போட்டு தூண்டி விட்டால் என் உடல் அங்கே எங்கே இருந்தாலும் சரியாகும். இயல்பு தானே? அப்போ எல்லா பிரதேசங்களுக்குமான உகந்ததான ஒரு மருத்துவமாக அக்குபஞ்சர் மருத்துவம் தான் அவர் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. ஜப்பானில் வந்து டான்ஷி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காருன்னா இங்கே வந்து திருவள்ளுவர் மருந்தனை வேண்டாமாம் அப்படிங்கிறத அந்த மருத்துவத்துக்கு பெயர் வச்சிருக்காரு. அப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கான பெயரே மருந்தனை வேண்டாமாம் அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் அவர் வச்ச பெயர், திருவள்ளுவர் கொடுத்துருக்க பெயர். அங்கே டான்ஷின்னு வச்சுருக்காங்கன்னா உயரிய நிலை, மருந்தே இல்லாத ஒற்றை புள்ளியில் ஒரே புள்ளியை தூண்டி விடுவதன் மூலம் அது சரியாகுது அப்படிங்கிற உயரிய நிலைக்காக தான் டான்ஷின் அங்கே பெயர் வச்சுருக்காங்க. இங்கே சித்த மருத்துவம் போன்ற மருந்துகளை பயன்படுத்துகிற பகுதிகள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவர் பேர் வச்சிருக்கிறது மருந்தே தேவையில்லை, உங்களுக்கு மருந்து தேவையில்லைப்பா, நீங்கள் வந்து சித்த மருந்து கூட எடுத்துக்காதீங்க, மருந்து இல்லாத ஒரு மருத்துவத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதை எல்லாரும் பயன்படுத்துங்க, உடல் தனதானே சரிப்படுத்திக்கும், பசியை கவனித்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மிக முக்கியமான இயற்கை தத்துவத்தை இங்கே அறிவுறுத்திட்டு